இன்று அதிகாலை கலாங்பாத்தா பகுதியில் உள்ள மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் படகுத்துறைக்கு அருகில் வெளிநாட்டவர்கள் பயணித்த படகு ஒன்று கடல் காவல்துறைக்கு சொந்தமான கப்பலுடன் மோதியதில் 10 வெளிநாட்டவர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 5 இந்தோனேசிய ஆண்கள், 4 இந்தோனேசிய பெண்கள், 1 ரோஹிங்யா பெண் ஆகியோர் அடங்குவர். அதிகாலை சுமார் 3:58 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனிடையே சம்பவத்தை தொடர்ந்து பொது தற்காப்பு படை, கடல் காவல்துறை, சுல்தானா அமீனா மருத்துவமனை, செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் ஆகிய மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இஸ்கண்டார் புத்ரி காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் M. குமராசன் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தினார். அது மட்டுமின்றி இந்த மோதலுக்கான காரணத்தை தீர்மானிக்க தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.